வணக்கம். தமிழ் குரலுக்காக நான் உங்கள் ஜெயபிரகாஷ் கருணாகரன். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் திராவிட இயக்க தமிழர் பேரவையின் துணை பொதுச் செயலாளர் ஈரா உமா அவர்கள். வணக்கம். வணக்கம். திமுக அரசு தொடுத்த வழக்கு ஆளுநருக்கு எதிராக நேற்றைக்கு உச்சநீதிமன்றத்தில் அதற்கான ஒரு ஆர்கியூமெண்ட்ஸ் போயிருந்தது. இந்த ஆர்கியூமெண்ட்ஸை ஒரு நேஷனல் மீடியாக்களோ அல்லது இன்றைக்கு இருக்கிற தமிழ்நாட்டு மீடியாக்களுக்குள்ளோ இதை ஒரு பெரிய டிஸ்கஷனாக பார்த்தாங்க. காரணம் என்னென்னா, இதில் விவாதிக்கப்பட்ட பொருள் என்பது கவர்னர் பெரியவரா அல்லது முதல்வர் பெரியவரா அப்படின்றது இல்லை, கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுது அப்படின்றத பொறுத்து சுப்ரீம் கோர்ட் வந்து நிறைய ஒப்பீனியன்ஸை சொல்லுது. அந்த வகையில் இறுதியாக ஒரு வார்த்தை சொன்னாங்க, உங்களுக்கு இருக்கிற பிரச்சனையை நீங்கள் உட்காந்து பேசி ஆகணும், நீங்கள் முதல்வரை அழைத்து பேசுங்கள் அப்படின்ற ஒரு ஒப்பீனியனை கொடுத்துருக்காங்க. அப்போ முதல்வரை அழைத்து பேசுங்கள் அப்படின்னா மீண்டும் ஒரு பூடகமாக உச்சநீதிமன்றம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க தான் பெரிய ஆள், அதை உணர்த்தணும் அப்படின்ற வார்த்தையாக இதை பார்க்கலாமா? இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இதை உச்சநீதிமன்றம் வந்து இந்த வழக்கில் மட்டும் கிடையாது, ஏற்கனவே டெல்லி வழக்கிலும் சரி, பஞ்சாபினுடைய வழக்கிலும் சரி, கேரள வழக்கிலும் சரி, இதை திரும்ப திரும்ப உச்சநீதிமன்றம் உறுதிப்படுத்தி இருக்கிறது. தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்குத்தான் அதிகாரம் இருக்கிறதே தவிர நியமிக்கப்பட்ட ஆளுநருக்கு அதிகாரம் கிடையாதுன்றதை சொல்லிட்டே இருந்தாங்க. அதை திரும்பவும் தமிழ்நாடு அரசு தொடுத்தெடுத்த இந்த வழக்கிலையும் வந்து உச்சநீதிமன்றம் மீண்டும் வந்து தெளிவுபடுத்தி இருக்கிறதுன்னு சொல்லலாம் நம்ம. ஏன்னா இந்த வழக்கை பொறுத்தவரை தமிழ்நாடு அரசு அக்டோபர் 31 தாக்கல் பண்ணுறாங்க உச்சநீதிமன்றத்தில். ஆளுநர் எங்களுடைய கோப்புகளுக்கு ஒப்புதல் தராமலோ அல்லது அவர் கையெழுத்து போட வேண்டிய கோப்புகள், இதை வந்து குடியரசுத் தலைவருக்கெல்லாம் அனுப்ப வேண்டிய தேவை கிடையாது. இதெல்லாம் நீங்கள் நீட் அப்படின்னா அது குடியரசுத் தலைவருடைய ஒப்புதல் வேணும், அது வேறு. ஆனால் அவர் வந்து அதற்கு ஒப்புதல் தராமல் இழுத்தடிக்கிறார். இதனால் வந்து மக்கள் நல திட்டங்கள் பாதிக்கப்படுகிறது, எங்களால் வந்து மேற்கொண்டு நகர்வுகளுக்கு செல்ல முடியவில்லை, இதனால் அரசு நிர்வாகமே வந்து ஸ்தம்பித்து போகின்ற சூழல் இங்கே ஏற்பட்டிருக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு வழக்கை தொடுத்து, அதனால் இதற்கெல்லாம் ஒரு கால நிர்ணயம் நீங்கள் வந்து கொடுக்க வேண்டும், ஆளுநர்கள் இந்த கால வரையறைக்குள் கோப்புகளுக்கு ஒப்புதல் அளிக்க வேண்டும், நடவடிக்கை எடுக்க வேண்டும் சொல்லிட்டு ஒரு டைம்லைன் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கு போடுறாங்க. அதில் வந்து நவம்பர் 20 உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஆளுநர்கள் வந்து இப்படிலாம் தாமதப்படுத்தக்கூடாது, அதற்கு உங்களுக்கு அதிகாரம் கிடையாது, ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு ஒரு திட்டத்தை முன்னிட்டு ஒரு கோப்பை உங்களுக்கு அனுப்புகிறாங்கன்னு சொன்னால் அந்த கோப்புகளில் கையெழுத்திட்டு அனுப்ப வேண்டியது தான் உங்களுடைய வேலை. அதில் இருக்கிற சந்தேகங்களை நீங்கள் கேட்டு தெளிவு பெறலாம், அது மட்டும்தான் உங்களுக்கு இருக்கிற அதிகாரம் அப்படிங்கிறத உச்சநீதிமன்றம் தெளிவாக வந்து சொல்கிறது. அதனுடைய அடுத்த வழக்கு விசாரணை என்பது டிசம்பர் 1 நடந்தது இல்லையா? இதில் வந்து நிறைய விஷயங்களை வந்து உச்சநீதிமன்றம் வந்து சொல்லியிருக்கிறது. அதில் தான் நீங்கள் சொன்ன அந்த இதுவும் வருகிறது. நீங்கள் வந்து தமிழ்நாடு முதலமைச்சரை அழைத்து பேசுங்கள் என்று எல்லாமே ஆளுநருக்குத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது தவிர தமிழ்நாடு முதலமைச்சருக்கு சொல்லப்படவில்லை. சரியா? ஏன்னா தமிழ்நாடு அரசை பொறுத்தவரை, திமுக அரசை பொறுத்தவரை சரியான சட்ட வரையறைகளின்படி, சட்ட வழிகாட்டுதலின்படி படிப்படியாக அவர்கள் இந்த வழக்கை வந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதில் கேள்வி கேட்பதற்கு உச்சநீதிமன்றத்திற்கே எதுவுமே இல்லை அப்படிங்கிறது. அவ்வளவு கிளியர் கட்டா அந்த சட்டம் என்ன சொல்கிறதோ அதை தமிழ்நாடு அரசு சரியாக செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் உச்சநீதிமன்றம் வைத்த கேள்விகள் அனைத்துமே தமிழ்நாடு ஆளுநர் RN ரவியை நோக்கித்தான் வைக்கப்பட்டிருக்கிறது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஆளுநரின் தரப்பு வந்து குழப்பத்தில் இருக்கிறதா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. ஏன்னா ரொம்ப தெளிவாக கடந்த முறையே உச்சநீதிமன்றம் சொல்லியது ஆர்டிகல் 200 வந்து அவங்க எடுத்து காட்டினாங்க. 200 பிரிவின்படி ஆளுநருக்கு என்ன அதிகாரம் தான் இருக்கிறது அப்படிங்கிறத ஏற்கனவே சொல்லிட்டாங்க அவங்க. ஆனால் திரும்பவும் அதை மீறுகின்ற விதமாக தமிழ்நாடு அரசிற்கு உடனடியாக நீதிமன்றம் 20 அவங்க சொல்றாங்க இல்லையா, உடனே அவர் என்ன பண்றாரு, திருப்பி அனுப்புறாரு. அவர் வந்து அதுக்கு முன்னாடியே 13 திருப்பி அனுப்புறாரு. மறுபடியும் 18 வந்து சிறப்பு கூட்டம் கூட்டப்பட்டு மறுபடியும் அதே மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டு ஆளுநருக்கு அன்றைக்கு மாலையே அனுப்பப்படுகிறது. காலதாமதமே கிடையாது. 18 நிறைவேற்றப்பட்டு அன்றைக்கு மாலையே வந்து ஆளுநருக்கு அனுப்பப்படுகிறது. ஆனால் அதற்கு பிறகும் அவர் அதன் மீது நடவடிக்கை எடுக்கவே இல்லை. அப்பதான் தெரியுது 28 அவர் அதை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பியிருக்கிறான்னு சொல்லிட்டு, என்னது இது குடியரசுத் தலைவருக்கு அனுப்ப வேண்டிய கோப்புகளாது அப்படிங்கிற கேள்வி ஒரு பக்கம் இருக்கிறது. சரியா? அப்போ 28 குடியரசுத் தலைவருக்கு அனுப்பியிருக்கிறார். ஆனால் அது குறித்த செய்தியை தமிழ்நாடு அரசுக்கு எப்போது அவர் இன்டிமேட் பண்ணது ஆளுநர் மாளிகை அப்படின்னு சொன்னா, இந்த ஹியரிங் வருது இல்லையா டிசம்பர் 1, அதற்கு முதல் நாள் தான் வந்து தமிழ்நாடு அரசுக்கே அதை வந்து ஆளுநர் மாளிகை ஒரு இன்டிமேஷன் கொடுக்குறாங்க, நாங்கள் வந்து குடியரசுத் தலைவருக்கு அனுப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஆளுநர் தன்னை என்னவாக நினைத்து கொண்டிருக்கிறார்? தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி தன்னை அரசியலமைப்பு சட்டத்திற்கும் மேலான ஒரு அதிகார மையமாக தன்னை ஆளுநர் ரவி நினைத்து கொண்டிருக்கிறார். இந்த புத்தி எங்கிருந்து வருது தெரியுமா? பார்ப்பன
புத்தியிலிருந்து இது வந்து வருது. ஏன்னா பார்ப்பனர்கள் எப்பொழுதுமே வந்து ராஜாவை மிஞ்சிய ராஜ குருக்களாக இருப்பதுதான் பார்ப்பனர்களினுடைய தன்மை. அதுதான் வந்து அவர்களினுடைய புத்தி. அப்படிதான் அவங்க வந்து இருந்தாங்க, அப்படிதான் இப்பவும் இருக்கிறாங்க. அரசுகளை பொறுத்தவரை அப்படிதான் அவங்க இருக்கிறாங்க. அந்த ஒரு RSS பார்ப்பனிய புத்தி இருக்கு இல்லையா, அதில் வந்து ஆளுநர் ரவி வந்து இத்தனை ஆண்டு காலமாக ஊறி கிடந்திருக்கிறார். அதுதான் இப்படி வெளிப்படுகிறது. ஏன்னா ஒரு உச்ச நீதிமன்றமே சொல்லுகிறது, உச்ச நீதிமன்றத்தை மீறிய ஒரு சட்ட மன்றம் வந்து உங்களுக்கு, அறமன்றம் வந்து உங்களுக்கு இருக்கிறதா, நீதிமன்றம் இருக்கிறதா? இப்போ உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி அமர்வு இதை வந்து விசாரித்து இந்த விஷயங்களை சொல்லுகிறதுனா, அப்ப அதை வந்து ஆளுநர் மீறுகிறார் அப்படின்னு சொன்னா அவர் மீது என்ன நடவடிக்கை எடுக்கலாம் அப்படிங்கிறத உச்சநீதிமன்றம் தான் முடிவு செய்ய முடியும். உச்சநீதிமன்றம் இன்னொரு கேள்வியும் கேட்குது. இந்த 10 மசோதாக்களை குடியரசுத் தலைவருக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி நீங்க வித்ஹெல்ட் அப்படின்னு போட்டாச்சு, வித்ஹெல்ட் அசென்ட்னு போட்டாச்சு. அப்போ இந்த இடத்துல நீங்க அசென்ட் போட்ட பிறகு, வித்ஹெல்ட் அசென்ட் போட்ட பிறகு நீங்க அப்போ இதற்கு உரிய அதிகாரமுடையவரை ஆயிடுறீங்க. இப்போ மீண்டும் அது உங்ககிட்ட வரும்போது நீங்க தானே சைன் பண்ணணும், நீங்க ஏன் அனுப்புனீங்க அப்படின்னு ஒரு கேள்வி. குடியரசுத் தலைவருக்கு அனுப்ப வேண்டிய அவசியமே இல்லை. அதையும் கேட்டிருக்கிறாங்க. அதாவது என்னன்னா, ஒரு சட்டமன்றம் 2வது முறையாக மசோதாக்களை நிறைவேற்றி அனுப்பினால் கையெழுத்து போட்டு அனுப்ப வேண்டியதுதான் ஆளுநரினுடைய வேலை. அதை ஏன் நீங்க குடியரசுத் தலைவருக்கு இப்ப அனுப்புறீங்கன்னு சொன்னா அப்ப முதல்லயே அனுப்பியிருக்க வேண்டியதானே? ஆக்சுவலா அது அனுப்பியிருக்கவே தேவைப்படாத கோப்புகள்ன்றது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா ஆளுநரினுடைய செயல்பாடுகளை பொறுத்து நம்ம இந்த விஷயங்களை வந்து முன்வைக்கிறோம். இப்ப குடியரசுத் தலைவருக்கு இப்ப நீங்க அனுப்புறவரு ஏன் வந்து அந்த கோப்புகள் தமிழ்நாடு அரசு கிட்ட இருந்து உங்ககிட்ட வந்த உடனேயே உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்குல்ல, இல்ல இது வந்து குடியரசுத் தலைவர் தான் முடிவெடுக்கணும்னு நீங்க எடுத்து அப்பவே அனுப்பியிருக்கலாமே, ஏன் அனுப்பல? அங்கேயும் போய் அனுப்புவதன் மூலமாக மீண்டும் அதை தாமதப்படுத்துவதற்கான ஒரு உத்தியாக ஆளுநர் இதை செய்து கொண்டிருக்கிறார். அப்போ அதில் வந்து பல்கலைக்கழகங்கள் தொடர்பான மசோதாக்கள் அதில் இருக்கின்றன. இன்னொரு பக்கம் பார்த்தா முன்னாள் அமைச்சர் KC வீரமணி, அதிமுகவினுடைய அமைச்சர், அவர் மீதான அந்த வழக்கை விசாரிப்பதற்கு அனுமதி கோருகின்ற ஒரு கோப்பும் அதில் இருக்கிறது. அதற்கு ஆளுநர் மறுப்பு தெரிவிக்கிறார், அனுமதி கொடுக்க மறுப்பு தெரிவிக்கிறார். ஏன் மறுப்பு தெரிவிக்கிறாரு? இப்போ இந்த இடத்துல நான் மறுபடியும் அமலாக்கத்துறையை கொண்டு வந்து தான் நிறுத்த வேண்டி இருக்கிறது. அமலாக்கத்துறை வந்து ஒருவருடைய வழக்கை தாமதப்படுத்துவதற்கோ அல்லது வழக்கின் மீது நடவடிக்கை எடுக்காமல் இருப்பதற்கோ 51 லட்சம் ரூபாய் லஞ்சம் பேசி வாங்கி ஒரு அதிகாரி கைதாகி இருக்கிறார்னா அதை வந்து ஆட்டோமேட்டிக்கா அப்படியே ஆளுநரோட பொருத்தி பார்க்க வேண்டியதா இருக்கிறது. அப்ப ஆளுநர் ஏன் KC வீரமணி வழக்குக்கு அனுமதி தரமாட்டேங்கிறாரு விசாரணை நடத்துவதற்கு? அப்ப அதுக்கும் இவருக்கும் என்ன தொடர்பு? ஆளுநருக்கு ஏதாவது பணம் கைமாறி இருக்கிறதா KC வீரமணி தரப்புல இருந்து? இந்த கேள்வி வருதா இல்லையா? உங்களுடைய, அதாவது முன்னாள் அமைச்சர்கள் ஊழல் செய்திருக்கிறார்கள் என்று ஒரு முகாந்திரத்தோடு ஒரு வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது. ரெய்டு எல்லாம் பண்ணீங்க, எல்லாம் பண்ணீங்க. இதுக்காக அனுமதி வந்து யாரு? CBIயும் கேட்டிருக்கிறது. இவங்க மட்டும் கிடையாது, தமிழ்நாடு அரசு மட்டும் கிடையாது, CBIயும் வந்து அனுமதி கோரி இருக்கிறது. அப்ப நீங்க அதுக்கு அனுமதி மறுக்கிறீங்கன்னு சொன்னா அப்ப பாஜகவினுடைய தேர்தல் நிதிக்காக எப்படி அமலாக்கத்துறையை பயன்படுத்துகிறதுன்னு இப்ப நாங்கள் எல்லாம் குற்றம் சாட்டுகிறோமோ அதே மாதிரி அப்போ ஆளுநரையும் வந்து பயன்படுத்தி பணம் வசூலிக்கிறதா பாஜக? எதுக்காக அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறாரு? இப்போ எதுக்காக நீங்க ஆளுநர்ன்ற பேர்ல ஏன் இங்க உட்கார்ந்துருக்கீங்க? நீங்க தமிழ்நாடு அரசினுடைய எந்த கோப்புகளுக்கும் நான் அனுமதி கொடுக்க மாட்டேன்னா நீங்க எதுக்கு வேஸ்ட் பீஸா எதுக்கு இங்க உட்கார்ந்துருக்கீங்கன்னு கேட்கிறோம். உங்களுக்காக எதுக்காக இவ்வளவு செலவு பண்ணணும்? இவ்வளவு பெரிய மாளிகை, உங்களுக்கு ஏக்கர் கணக்கில் ஒரு வீடை கொடுத்து அதுல வந்து இவ்வளவு பணியாளர்களை கொடுத்து உங்களுக்கான கரண்ட் பில்லு, போக்குவரத்து செலவு, உங்களுடைய சாப்பாட்டு செலவு இத்தனையும் நாங்க செஞ்சுட்டு எங்க மக்களுக்கான திட்டங்களை நிறைவேற்றுவதற்கான கோப்புகளுக்கு உங்ககிட்ட கையெழுத்துக்காக நாங்க நிக்கணுமா? அதனால்தான் அன்றையிலிருந்தே அண்ணா அவர்கள் சொன்னார், ஆளுநர் பதவி என்பதே நாட்டுக்கு தேவையில்லாத ஒன்று, அது வந்து தேவையில்லாத ஆணி அப்படிங்கிறத திரும்ப திரும்ப நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இப்ப கால நிர்ணயம் அப்படிங்கிறது வந்து தற்காலிகம் தான். திமுக வந்து கால நிர்ணயம் சொல்லி கேட்கிறாங்கன்னு சொன்னா அது ஒரு தற்காலிக தீர்வு தானே தவிர ஆளுநர் பதவியே கூடாது என்பதுதான் திமுகவினுடைய, எங்களை போன்றவர்களினுடைய ஒரு இறுதி முடிவாக இருக்கிறது. அதை நோக்கி தான் அடுத்த கட்டமா நம்ம போகணும். சரி மேம், இந்த டிஸ்கஷன்லேயே அல்லது இந்த ஆர்குமெண்ட்லேயே மிக முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது, ஆளுநர் ஒரு மசோதாவை கொலை செய்ய முடியாது, ஹி கெனாட் கில் த பில் அப்படின்ற வார்த்தையை அதில் பயன்படுத்தியிருக்காங்க. இது வந்து ஒரு கவுண்டர் அட்டாக்காக சொல்லப்படுது. அதாவது என்னென்னா, ஆளுநர் வெளியில் ஒரு பொது மேடையில் நான் ஒரு பில்லை வந்து கிடப்பில் போட்டேன்னா அது நிராகரிக்கப்பட்டிருக்கு அர்த்தம், அல்லது டெத் அப்படின்னு சொன்னார், இறந்ததுக்கு சமம் அப்படின்னு சொல்கிறார். அப்போது இதற்கு உச்சநீதிமன்றம் கவுண்டர் கொடுத்துருக்கா, இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? அதாவது தமிழ்நாடு ஆளுநரினுடைய நடவடிக்கைகள் அனைத்தையுமே உச்சநீதிமன்றம் வந்து உன்னிப்பாக கவனித்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதா இதுலேருந்து நமக்கு தெரியுது. அங்கே பன்வாரிலால் புரோஹித் வந்து எந்த மாதிரியான நடவடிக்கைகள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறதையும் கவனித்து தான் அவங்க வந்து தீர்ப்பு சொல்கிறாங்க. இங்கேயும் அதே மாதிரி தான். அதுவும் போக மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாட்டில் ஆளுநர் செய்து கொண்டிருப்பது அரசியலுக்கும் அப்பாற்பட்ட ஒரு அரசியலை அவர் செய்து கொண்டிருக்கிறார்.
சரியா? அதை ஒரு பக்கம் நம்ம பேசணும். இப்போ உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகளை நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு மசோதாவை எந்த அளவிற்கு ஆளுநர் அவர் செய்திருக்கிறார், கொலை செய்ய முடியாது அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொன்னாலும் கூட ஆளுநர் மசோதாக்களை கொலை செய்திருக்கிறார்னு தானே பொருள். ஏன்னா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு மாணவர்கள் மத்தியில் பேசும்போது இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்றாரு, நான் ஒரு மசோதாவை வந்து கிடப்பில் போட்டு வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னா அது நிராகரிக்கப்பட்டதாக பொருள் அல்லது அது இறந்து விட்டதாக பொருள்னு அவர் சொல்றாருன்னு சொன்னா அதுவே அவர் பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்ட அரசியலமைப்பு சட்டத்திற்கு விரோதமாக அவர் செயல்படுகிறார் அப்படின்னு பொருள். ஏன்னா அவருடைய செயல்பாடுகள் குறித்து பொதுவெளியில் மாணவர்கள் மத்தியில் அவர் தவறான ஒரு புரிதலை வந்து உண்டாக்கினார். அதுவே ஒரு பெரிய குற்றம் தான் அவர் செய்தது. இன்னொரு பக்கம் நீங்க வந்து ஒரு 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 மக்கள் நல திட்டங்களுக்கு எதிராக செயல்படுகின்ற ஒரு ஆளுநர் அந்த மாநிலத்திற்கு தேவையா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. அப்ப தமிழ்நாடு ஆளுநர் நமக்கு தேவையில்லை. ஆளுநர் RN ரவி இங்கே தேவையில்லாத ஒருவராக இருக்கிறார். ஏன்னா அவர் அதை தவிர எல்லா வேலைகளையும் அவர் செய்கிறார். நான் சொன்னேன் இல்லையா, அரசியலுக்கு அப்பாற்பட்டு அங்கே பன்வாரிலால் புரோஹித் பாஜகவினுடைய ஒன்றிய அரசியலுக்கு அங்கே வந்து அவர் பக்கபலமாக இருந்து கொண்டு இருக்கிறார். அதே மாதிரி தான் எல்லா மாநிலங்களிலுமே அப்படிதான் வச்சுக்கோங்களேன். தமிழ்நாடு இதில் தெலங்கானாவில் வந்து நம்மளுடைய மதிப்பிற்குரிய அக்கா தமிழிசை அவர்கள் வந்து அப்படிதான் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்க தெலங்கானாவுக்கே போகிறது இல்லைன்னு நினைக்கிறேன். அவங்க வந்து பாண்டிச்சேரியினுடைய ஆளுநர் மாளிகையிலேயே வந்து உட்காந்துட்டாங்க. ஆனால் அங்கே பொறுப்பு தான் அவருக்கு கொடுத்துருக்காங்க. ஆளுநர் என்பவர் தெலங்கானாவுக்கு தான் அவர் ஆளுநர், தெலங்கானா தான். அவங்க அடிச்ச அடியா என்னன்னு தெரியல, அவருங்க வந்து இங்கே உட்காந்துக்கிட்டாங்க, அது வேறு. அப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஆளுநர் RN ரவி வந்து ஆளுநராக ஒரு நாளும் வந்து செயல்படுவது கிடையாது. அவர் என்ன பேசுறாரு வெளியில போயிட்டு, இந்த அண்மையில மீனவர் சமுதாயத்து மக்களினுடைய ஒரு நிகழ்ச்சியில போய் கலந்துக்கிட்டாரு. எங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்துல பனிமய மாதா தேவாலயத்தினுடைய ஒரு திருவிழா, அதுல வந்து அவர் கலந்துக்கிறாரு. அப்ப என்ன அது எவ்வளவு ஒரு என்ன சொல்றது, ஒரு மோசமான ஒரு தவறான ஒரு நம்பிக்கையை அந்த மக்களுக்கு அவர் கொடுக்கிறாருன்னு பாருங்க. உங்களுக்கு வந்து போதுமான பிரதிநிதித்துவம் இல்லை, அதனால வந்து நாங்க என்ன பண்றோம்னா உங்களுக்கு தனி தொகுதி வந்து நான் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்றேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அவர் எப்படி கொடுக்க முடியும்? ஒரு வாக்குறுதி, இதை எப்படி வந்து ஒரு ஆளுநர் ஒரு வாக்குறுதியை கொடுக்க முடியும்? நான் பிரதமர் கிட்ட சொல்லி நான் செய்யறேன் அப்படின்னு சொன்னா அப்ப நீங்க யாருக்கான ஏஜெண்டா இங்க வேலை செய்யறீங்க இல்லையா? இதெல்லாம் ஒரு ஆளுநர் செய்கிற வேலையாது. அந்த மக்கள் கிட்ட போய் பேசுறதுன்றது தலைவர்கள் பேச வேண்டியது, கொடுக்க வேண்டிய வாக்குறுதி. அப்போ ஆளுநர் எப்படி இப்படிப்பட்ட அரசியல் வாக்குறுதிகளை எப்படி ஆளுநர் கொடுக்கிறார்? போற இடத்துல எல்லாம் பிரதமர் குறித்து பேசுவது, அவர் நல்லவர் வல்லவர், அவர் அப்படியாக்கும் இப்படியாக்கும், அவர் அந்த மாதிரி இந்த மாதிரி, அவர் வந்து மலையை தகர்த்துருவாரு, கடல் தண்ணி எல்லாத்தையும் குடிச்சிருவாரு, இப்படியெல்லாம் வந்து பிரதமரை பற்றிய ஒரு விஷயங்களை வந்து தொடர்ந்து பேசுவது. இது எவ்வளவு பெரிய ஒரு தவறான ஒரு நடவடிக்கைன்னு பாருங்க. இதுக்காக தான் வந்து உங்களுக்கு நாங்கள் சோறு போட்டு வளர்க்குறோமா இங்க? அதாவது போனீங்களா, மீனவர்களினுடைய நலன் குறித்து பேசுங்க. அவங்க வந்து கடலுக்கு போறாங்க, வைக்கிறாங்க, எல்லாம் செய்யறாங்க, இதை பற்றியெல்லாம் நீங்கள் பேசுங்க, நாங்கள் வேணான்னு சொல்லலை. நீங்க வந்து இராணுவத்தில் அதிகமாக சேரணும் அப்படின்னு சொல்றதாகட்டும். ஏன்னா இன்னைக்கு மோடி அரசு வந்து இராணுவத்தை இந்துமயமாக்கி வைத்திருக்கிறது. அது RSSனுடைய ஒரு திட்டங்களுள் ஒன்று. இராணுவத்தை வந்து இந்துமயமாக்குவது என்பது ஒரு திட்டம். அது மக்களை இராணுவமயமாக்கு, இராணுவத்தை இந்துமயமாக்கு, இது RSSனுடைய ஒரு திட்டம். அப்ப இவர் என்ன பண்றாரு, மீனவர்கள் வந்து இராணுவத்தில் சேரணும்னு சொல்றது. உங்களுக்கு நாங்கள் தனித்தொகுதி, நாடாளுமன்றத்திற்கும் சட்டமன்றத்திற்கும் தனித்தொகுதி வந்து நாங்கள் கொடுக்குறோம், இதை நான் பிரதமர் கிட்ட சொல்லி நான் உங்களுக்கு ஏற்பாடு பண்றேன். என்னது இதெல்லாம்? ஒரு தனித்தொகுதி முறையை கொண்டு வருவது அப்படிங்கிறது அவ்வளவு எளிதா போயிடுச்சா இவங்களுக்கு? அவ்வளவு எளிதான ஒரு காரியமா அது? போற போக்குல சொல்லிட்டு போறாரு இவரு. இல்ல, ஒரு தேர்தல் அரசியல்வாதி பேசுற போல ஒரு ஆளுநர் பேச இல்லைங்க. நீங்க ஒரு என்ன சொல்றது, அரசியல்வாதிகள் கூட வந்து இந்த மாதிரி வந்து போற போக்குல அள்ளி விட்டுட்டு எல்லாம் போக மாட்டாங்கங்க. அவங்களுக்கு தெரியும் ஒரு தொகுதியை தனி தொகுதியாக மாற்றணும்னா அதுக்கு எத்தனை நடைமுறைகள் இருக்கு அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். மக்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்க போற போக்குல அப்படி பேச மாட்டாங்க, கண்டிப்பா அப்படி பேச மாட்டாங்க. நீங்க சொல்ற மாதிரி இந்த ஆளு பேர் என்ன, இந்த பாஜகவோட மாநில தலைவர் அண்ணாமலை, அவர் பேசினாரு இப்போ இந்த IT ரைடை பத்தி எல்லாம் பேசும்போது, தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் வந்து மெச்சூரிட்டி இல்லாம இருக்காங்க. எவ்வளவு கொழுப்படுத்த பேச்சு தெரியுமா அது? நீ தமிழ்நாட்டு அரசியலுக்கு வந்து உனக்கு எத்தனை வருஷம் ஆச்சு? நீ வந்து நீ பேசுற பேச்சு எல்லாமே வந்து ரொம்ப மெச்சூர்டான பேச்சா? செய்தியாளர்கள் அவ்வளவு கேவலமா பேசுற? உனக்கு என்ன தெரியும் தமிழ்நாட்டு அரசியலை பத்தி? தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் மெச்சூரிட்டி இல்லாம இருக்கிறாங்களா? இது தமிழ்நாட்டினுடைய சாபக்கேடா? தமிழ்நாட்டினுடைய சாபக்கேடு என்ன தெரியுமா? பாஜகவும் இந்த அண்ணாமலையும் தான். அப்போ அரசியல்வாதிகளை, தமிழ்நாட்டை பொறுத்தவரை, தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளை பொறுத்தவரை எப்படி பேசணும், என்ன பேசணுன்றதெல்லாம் தெரிஞ்சுதான் பேசுறாங்க. சரியா? இப்ப நீங்க சொன்ன மாதிரி
ஒரு அரசியல்வாதி கூட ஒரு வாக்குறுதியை கொடுப்பதற்கு முன்பாக யோசித்து தான் கொடுப்பார்கள். தேர்தல் வாக்குறுதி ஒரு அரசியல் கட்சி கொடுக்குதுன்னு சொன்னா அதற்காக அவங்க எவ்வளவு வந்து ஹோம்ஒர்க் பண்றாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? திமுக இந்த சட்டமன்ற தேர்தலுக்காக தேர்தல் வாக்குறுதிகளை தயாரிப்பதற்கு ஒரு குழுவை நியமித்து கட்சியினுடைய சீனியர் மெம்பர்ஸ் எல்லாரையும் அதுல போட்டு, தலைவர்கள் எல்லாம் அதுல போட்டு, அவர்கள் தமிழ்நாட்டினுடைய அத்தனை பகுதிகளுக்கும் சுற்றுப்பயணம் போய் அங்க இருக்கின்ற வணிகர்கள், மாணவர்கள், கல்வியாளர்கள், பொதுமக்கள், சிறு வணிகர்கள் எல்லாரையும் ஒன்று சேர்த்து, விவசாயிகள் எல்லாரையும் சந்திச்சு பேசி ஒவ்வொருவருக்கும் என்னென்ன தேவைகள் இருக்கிறதுன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அதை கொண்டு வந்து தலைமை அலுவலகத்தில், தலைமை நிலையத்தில், அறிவாலயத்தில் வைத்து ஒரு ஆலோசனை செய்து எதெல்லாம் சாத்தியம், எதெல்லாம் சாத்தியம் இல்லை, எதெல்லாம் சரியான கோரிக்கைகள், எதெல்லாம் வந்து நிறைவேற்றப்பட முடியாது, இத்தனையையும் அலசி ஆராய்ஞ்சு அவங்க ஒரு 500க்கும் மேற்பட்ட வாக்குறுதிகளை வந்து தயாரித்து இதெல்லாம் செய்ய முடியும்ன்ற ஒரு இதில் கொடுத்து இப்பொழுது வந்து அதை நிறைவேற்றி இருக்கிறார்கள். அப்போ இவ்வளவு யோசித்து ஒரு அரசியல் கட்சி, ஒரு அரசியல் தலைவர்கள் பேசுறாங்க, செய்யறாங்க. யாராவது பேசுவாங்களா? ஒரு என்ன சொல்றது, ஒரு முதிர்ச்சியான ஒரு பொறுப்பில் இருப்பவர், ஒரு பொறுப்பில் இருக்கிறவர், ஒரு படித்தவர் பேசுற பேச்சா இது? இல்லையா? எல்லாமே இப்போ மாணவர்களை கூப்பிட்டு வச்சு பேசுறாருன்னு சொன்னா அவர்களுக்கு வந்து ஒரு தவறான முன்னுதாரணமாக இந்த ஆளுநரே இருக்கிறாரு. இவர் வந்து நான் இந்த மாதிரி கோப்புகளை வந்து நான் நிறுத்தி வச்சுட்டேன்னு சொன்னா, கிடப்பில் போட்டுட்டேன்னா அது நிராகரிச்சுட்டேன்னு அர்த்தம்னு சொல்லிட்டு மாணவர்கள்கிட்ட பேசுறாரு. அது எவ்வளவு பெரிய தவறான ஒரு முன்னுதாரணம். அவங்க தான் நாளைக்கு IAS-ஆவோ IPS-ஆவோ ஆக போறாங்க. அந்த மாணவர்களை தான் அவர் கூப்பிட்டு வச்சு பேசுறாரு. இப்போ சமீபத்தில் கூட மாணவர்களிடையே பேசும்போது, அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி மாணவர்களிடையே பேசும்போது, கான்ஸ்டியூஷன் வந்து ஒரு நிறைவடையில, ஒரு கம்ப்ளீட்டட் டாக்குமெண்ட் இல்லை அது அப்படின்ற வார்த்தையை பேசுறாரு. ஆனால் அதே கான்ஸ்டியூஷன் தான் அவருக்கான அதிகாரத்தையும் தருது. அந்த கான்ஸ்டியூஷன் கொடுத்த அதிகாரத்தை வைத்து தான் இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தில் வாதம்லாம் வருது. இப்போது அவர் ஏற்றுக்கொண்ட உறுதிமொழிக்கு எதிராக செயல்படுறாரு அப்படின்றத பார்க்கலாமா? அவர் கரெக்டாக தான் பேசுறாரு. ஏன்னா அவர்களை பொறுத்தவரை அந்த கான்ஸ்டியூஷன் தான் அவருக்கான அதிகாரத்தை கொடுக்கிறது. ஆனால் அதே கான்ஸ்டிடியூஷன் தான் அவர்களுக்கான கடிவாளத்தையும் போட்டு வைத்திருக்கிறது. அதுதான் அவங்களுக்கான பிரச்சனை இங்க. இவர்களை பொறுத்தவரை, அதாவது நம்ம ஊர்ல என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த கோயில் மாடு மாதிரி அவுத்து விட்டுறணும், சரியா? எந்த கட்டுப்பாடு இருக்கக்கூடாது, இவங்க நினைச்சதெல்லாம் செய்யணும். இன்னைக்கு ஆளுநரை வந்து உச்ச நீதிமன்றத்தில் வந்து அவரை கேள்வி கேட்க முடிகிறதுன்னு சொன்னா, அதுவும் இந்த கான்ஸ்டிடியூஷன் கொடுத்த ரைட்ஸ், அது கொடுத்த இடம் நமக்கு, சரியா? அதனாலதான் அவங்களுக்கு அந்த கான்ஸ்டிடியூஷனை வந்து பிடிக்கல. அது முழுமையான கான்ஸ்டிடியூஷன் இல்லைன்னு அவங்க சொல்றாங்க. ஏன் அன்றைக்கே வந்து ஆளுநர் பதவியை வந்து ஏன் எலெக்டடா வைக்கல? ஏன் அம்பேத்கர் அவர்கள் வந்து அன்னைக்கு அவ்வளவு விவாதங்களை நடத்தி, இல்ல இது வந்து நாமினி போஸ்டா தான் இருக்கணும், நாமினேட்டடா தான் இருக்கணும் ஆளுநர்கள் சொல்லிட்டு ஏன் வச்சாரு? இந்த மாதிரியான ஒரு அராஜக பேர்வழிகள் ஆளுநர்களாக வருவார்கள், எதிர்காலத்தில் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. வந்தாங்கன்னு சொன்னா இந்த நாடு குட்டிச்சோரா போயிடும், எல்லாரையும் ஒழிச்சு கட்டிடுவானுங்க அப்படிங்கிற ஒரு தொலைநோக்கு பார்வை இன்றைக்கு அண்ணல் அம்பேத்கருக்கு இருந்திருக்கிறது. அதனாலதான் அவர் அதை வந்து அந்த இடத்துல அந்த செக் பாயிண்ட் அவர் வச்சிருக்கிறாரு. அந்த செக் பாயிண்ட்ஸ் தான் அவங்களுக்கு பிடிக்கல. அது எல்லாத்தையும் எடுத்துட்டோம்னா அது முழுமையான அரசியலமைப்பு சட்டமாக அவங்களுக்கு இருந்துரும், சரியா? ஏன்னா அதாவது அவர்கள் நினைத்திருக்கின்ற அரசியலமைப்பு சட்டம் என்பது வேறு, இப்ப இருக்கிற அரசியலமைப்பு சட்டம் அப்படிங்கிறது வேற. இப்ப இருக்கிற அரசியலமைப்பு சட்டத்திலேயே திருத்த வேண்டியவை நிறைய இருக்கின்றன அப்படிங்கிறது எங்களுடைய பார்வை. நாங்க திருத்தணும்னு நினைக்கிறதுக்கும் பாஜக அதை திருத்த வேண்டும் நினைக்கிறதுக்கும் நிறைய வேறுபாடு இருக்கிறது. நாங்கள் அந்த அரசியலமைப்பு சட்டத்தினுடைய அடிப்படை கூறுகளை காப்பாற்றுவதற்காக, அதை பிரியாம்பிள்ல சொல்லியிருக்காங்க இல்லையா, இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடு, இந்தியா ஒரு ஜனநாயக குடியரசு, இந்தியா ஒரு அதாவது ஒரு சகோதரத்துவம், இதெல்லாம் பேசியிருக்கிற அதை காப்பாற்றுவதற்காக அந்த அரசியலமைப்பு சட்டத்தினுடைய பல கூறுகளை திருத்த வேண்டும் என்று நாங்கள் சொல்கிறோம். மாநிலத்திற்கான கூடுதல் அதிகாரங்களை தர வேண்டும், அப்பொழுதுதான் ஒன்றியம் வலிமையாக இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் நாங்கள் அதை வந்து திருத்த சொல்றோம். ஆனால் மாநிலங்களே இருக்கக்கூடாது என்ற அடிப்படையில் அவர்கள் அரசியலமைப்பு சட்டத்தை சிதைக்க பார்க்கிறார்கள். அப்போ அவங்களுக்கான அரசியலமைப்பு சட்டம் என்பது, இப்போ ஹரித்வாரில் நடந்த அந்த சாமியார்கள் கூட்டத்தில் என்ன சொன்னாங்க? மனு தர்மத்தை அரசியலமைப்பு சட்டமாக வைக்க வேண்டும், அதுதான் இவர்களுக்கான அரசியலமைப்பு சட்டமாக இவங்க மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்கிறது. அதனால அவர்களுக்கு இந்த அரசியலமைப்பு சட்டம், ஆனால் அம்பேத்கர் அவர்கள் தந்திருக்கின்ற அரசியலமைப்பு சட்டத்தை பார்க்கும்போது முழுமையான ஒரு அரசியல் அமைப்பு சட்டமாக ஆளுநருக்கு தெரியாமல் போயிருக்கிறது அப்படிங்கிறதுல ஆச்சரியமெல்லாம் எதுவுமே கிடையாது அவர்களுடைய கண்ணிற்கு. ஆனால் அம்பேத்கரினுடைய அரசியல் அமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொள்வதில் ஒரு பெரிய தடை இருக்கிறது, தயக்கம் இருக்கிறது. ஒன்று இருக்கிறது, கண்டிப்பா இருக்குது. ஏன்னா அந்த அரசியலமைப்பு சட்டம் இந்த நாட்டினுடைய பன்முகத்தன்மையை காப்பாற்றுகிறது, இந்த நாட்டினுடைய மதச்சார்பற்ற தன்மையை காப்பாற்றுகிறது.
அப்போ அது வந்து அவங்களுக்கு ஒவ்வாதது தானே, பாஜக ஆர்எஸ்எஸ்க்கு ஒவ்வாதது. அதனால தான் அவருக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பொறுத்தவரை முழுமையாக இல்லாமல் இருக்கிறதுன்னு அவர் சொல்றாரு. சரிங்க மேம், இப்போ இந்த வழக்கை ஒட்டி வருவோம். இந்த வழக்கை தற்பொழுது டிசம்பர் 11க்கு தள்ளி வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 மாநிலத்தினுடைய வழக்குகளை ஒப்பிட்டு பார்க்க வேண்டியது இருக்குது. அது பஞ்சாபாக இருக்கலாம், அல்லது தெலுங்கானாவாக இருக்கலாம், கேரளாவாக இருக்கலாம், தமிழ்நாடு. இது 4 மாநிலங்களையும் உச்சநீதிமன்றம் கொடுத்த ஒப்பீனியன் என்னென்னா, இது போன்ற செயலை நீங்கள் பண்ணாதீங்க, 3 வருடங்கள் 2 வருடங்கள் ஒரு கோப்புகளில் கையெழுத்து போடாமல் இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு ஒப்பீனியன் கொடுக்குறாங்க. ஒருவேளை நீங்கள் இப்படியே தொடர்ந்துருங்கன்னா நாங்கள் இதற்கான ஒரு 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 கைட்லைன்ஸை நாங்கள் கொடுக்க வேண்டிய ஒரு சூழலுக்கு போவோம், கைட்லைன்ஸ் கொடுக்கறதுக்கான வேலையை பார்க்க வேண்டியது இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அப்போது இந்த கைட்லைன்ஸ் வந்துருச்சுன்னா, ஏன்னா அவங்களால உத்தரவு கொடுக்க முடியாது ஆளுநர்களுக்கு, அப்போது கைட்லைன்ஸ் வந்துருச்சுன்னா அது ஒரு வேளை கான்ஸ்டியூஷனுக்கு போய் அல்லது பார்லிமெண்ட்டுக்கு போய் அது மாற்றத்துக்கான வாய்ப்புகள் ஏதேனும் இருக்குமா? 2024 வரை வாய்ப்பில்லை. ஏன்னா பாஜக ஆட்சியில் இருக்கும் வரை வாய்ப்பில்லை அந்த மாற்றங்கள் எல்லாம் வருவதற்கு. ஏன்னா எப்படினாலும் நீங்கள் வந்து ஆளுநர் மீதான ஒரு நடவடிக்கை எடுக்கணும்னாலும் நீங்கள் நாடாளுமன்றத்திற்கு போய் தான் நீங்கள் வந்து வரணும். அதனால் அதற்கான வாய்ப்புகள் கிடையாதுன்னு சொல்லலாம். இன்னொன்று, ஆளுநர்கள் மீது என்ன மாதிரியான வழக்குகளை நீங்கள் போட முடியாது, அவர்களுக்கு அரசமைப்பு சட்டம் கொடுத்திருக்கின்ற அந்த விலக்குரிமை அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு கிரிமினல் கேஸோ அல்லது சிவில் கேஸோ சம்பந்தப்பட்டதோ அவங்க மேலே நீங்கள் நடவடிக்கை. ஆனால் ஆளுநரினுடைய நடவடிக்கைகள் சம்பந்தமாக ஒரு ஆளுநராக அவர் என்ன செய்கிறார், என்ன ஃபங்க்ஷனரி எப்படி இருக்குன்றதை பொறுத்து வழக்கு போடலாம். அதை தான் இன்றைக்கு வந்து தமிழ்நாடு அரசு போட்டிருக்கிறது. ஆளுநரினுடைய செயல்பாடுகள் சரியில்லை அப்படிங்கிறதான் வந்து இன்றைக்கு இருக்கின்ற வழக்கு. ஸோ இந்த உரிமையை வந்து அரசமைப்பு சட்டம் வந்து நமக்கு கொடுத்திருக்கிறது. நீங்கள் சொன்ன மாதிரி இதில் ஒரு நல்ல தீர்ப்பு வந்துருச்சு, ஒரு கால நிர்ணயம் பண்ணிட்டாங்க, இத்தனை இதற்கு உள்ளாக வந்து கால வரம்புக்குள்ளாக நீங்கள் கோப்புகளுக்கு ஒப்புதல் தர வேண்டும், இதற்கு மேலே ஆளுநர்கள் வந்து அது கிடப்பில் போட்டு வைத்திருக்க அதிகாரம் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஒரு வேலை ஒரு கைட்லைன் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது கண்டிப்பாக வந்து பாஜகவுக்கு ஒரு பெரிய பின்னடைவாக தான் இருக்கும். ஏன்னா அவங்க நம்பி இருப்பதே வந்து அமலாக்கத்துறையையும் ஆளுநரையும் தான் வந்து பாஜக பெரிதாக நம்பி இருக்கிறது 2024 தேர்தலுக்கு. அப்போ ஏற்கனவே அமலாக்கத்துறை பல்லிழிச்சிருச்சு, சரியா? இப்போ அடுத்ததாக ஆளுநரும் வந்து ஏறத்தாழ வந்து ஃபியூஸ் போய்கிட்டே இருக்கிற ஒரு விஷயமாக தான் இருக்கிறது. அப்போ அப்படி ஒரு நிலை வரும் பட்சத்தில் ஆளுநர்கள், பாஜகவினுடைய ஆளுநர்கள் சுதந்திரமாக செயல்பட முடியாது. அதாவது பாஜகவினுடைய செயல் திட்டங்களை சுதந்திரமாக அவர்களால் செயல்படுத்த முடியாது அப்படிங்கிற ஒரு சூழல் வந்தது அப்படின்னா ரொம்பவே நல்லது. அது அது வந்து மாற்றுக்கிறது கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் ஆளுநர்களினுடைய அதிகாரத்தை வந்து மறுவரையறை செய்ய வேண்டிய ஒரு விஷயமும் தேவையும் இருக்கிறது இப்பொழுது. ஏன்னா ஆளுநர்களே வேணுமா வேண்டாமான்றது ஒரு பக்கம், ஆளுநர்களினுடைய அதிகாரங்களை அவங்க சொல்றாங்க இல்லையா, வானளாவிய அதிகாரம் படைத்தவர் ஆளுநர், கான்ஸ்டியூஷனல் வந்து அவ்வளோ அதிகாரம் கொடுத்துருக்குறது, அவர் மேலே யாரும் வழக்கு போட முடியாது, நீதிமன்றமே கேள்வி கேட்க முடியாது, அப்படி இப்படின்னு பில்டப் பண்ணுறாங்க இல்லையா. இது எல்லாத்தையுமே வந்து மாற்றி அமைக்க வேண்டிய, மறுவரையறை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் வந்து இன்னைக்கு இருக்கிறது. குடியரசுத் தலைவருக்கு வந்து எலெக்டட் போஸ்ட் அவரோடது. ஏன்னா சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வாக்களித்து குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கிறார்கள். அதனால் அது வந்து அவருக்கான அதிகாரம் அப்படிங்கிறது இருக்கிறது, ஓகே. ஆனால் ஒரு நியமன பதவியில் இருப்பவருக்கு ஏன் இந்த அதிகாரங்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து இன்னைக்கு முன்வைக்க. ஒட்டுமொத்தமாக இந்த வழக்கு எல்லாமே ஆளுநருடைய அதிகாரம் குறித்து போயிருக்கு. பார்ப்போம் அடுத்தது. கண்டிப்பாக அது வெறுமனே ஒரு ஆளுநரினுடைய அதிகாரம் தொடர்பானதாக மட்டுமே நம்ம அதை வந்து பாத்திர முடியாது. ஏன்னா அதுவும் இதில் ஒரு பக்கம் தான். ஆனால் இன்னொரு பக்கம் வந்து ஒரு மாநிலத்தினுடைய சுயாட்சி சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை, மாநில உரிமை தொடர்பான ஒரு பிரச்சனை. ஒரு மக்கள் வாக்களித்து தேர்ந்தெடுத்திருக்கின்ற ஒரு அரசு ஒவ்வொன்றுக்கும் போய் ஒரு நாமினேட்டட் ஒரு நியமன பதவியில் இருக்கின்ற ஒருவர்கிட்ட போய் நிற்கணும்னு சொல்றதே எவ்வளோ பெரிய ஒரு முரணா இருக்கு பாருங்க நீங்க, சரியா? ஏன்னா மக்கள் வந்து இவர்கள் வந்தால் எங்களுக்கு இதெல்லாம் செய்வாங்கன்னு நம்பிக்கையோடு அவர்கள் வந்து தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அந்த நம்பிக்கையை காப்பாற்றுவதற்காக இவர்கள் வந்து சில திட்டங்களையோ அல்லது விஷயங்களையோ முன்னெடுக்கும் போது இதற்காக ஒப்புதல் தருவதற்கு ஒருவரை வந்து அங்கே வைத்திருப்பது தேவையில்லாத ஒன்று இல்லையா? ஏன்னா அது மக்களுக்கு எது நல்லது என்பது இங்கே இருப்பவர்களுக்கு தெரியும், ஆட்சியாளர்களுக்கு தான் தெரியும். அதை எப்படி நடைமுறைப்படுத்தணும்னு அவங்களுக்கு தான் தெரியும். அதற்கான ஃபண்ட் எப்படி ரைஸ் பண்ணணுன்றது அவங்களுக்கு தான் தெரியும். ஒருவேளை நிதி பற்றாக்குறையாக இருந்தால் அதை எப்படி சமாளிக்கணுங்கிறதையும் மாநில அரசினுடைய தலைவலி தான். இதில் ஆளுநர் ஏதாவது ஒரு வேலை அவரால் செய்ய முடியுமா? அதில் இல்லை அவர் போய் எங்கேயாவது நிதி திரட்டி கொண்டு தரப்போறாரா? இல்லை ஒன்றிய அரசு மாநிலத்திற்கு தர வேண்டிய நிதிக்காக ஆளுநர், நியாயமாக சொல்ல போனால் ஒவ்வொரு ஆளுநர்களும் மாநிலத்தினுடைய நலனுக்காக ஒன்றிய அரசு கிட்ட போய் பேசணும். அதான உங்க வேலை, அதான உங்க வேலை. மாநில அரசுக்கும் ஒன்றிய அரசுக்குமான ஒரு பாலமாக ஆளுநர்கள் இருந்தால் ஓகே. ஆனா என்னைக்காவது ஆளுநர்கள் போய் எப்படி பேசியிருக்காங்களா ஒன்றிய அரசு கிட்ட போயிட்டு? அவர்கள் வேலை செய்ய வந்திருக்கிற இந்த மாநிலத்தில் இந்த தேவைகள் எல்லாம் இருக்கிறது,
அப்படின்னு பேசியிருக்காங்களா? இன்னைக்கு ஜிஎஸ்டி நிலுவைத் தொகைக்காக என்னைக்காவது நிர்மலா சீதாராமன்ட்ட போய் ஆளுநர் ஆர் என் ரவி பேசியிருக்காரா? இல்லை. அப்புறம் எதுக்கு அவரு பைசா சல்லி காசுக்கு பிரயோஜனம் இல்லாதவரெல்லாம் எதுக்கு இங்க இருக்கணும்ன்றதான் கேள்வி. சரி மேம், பார்ப்போம் அடுத்த கட்டமாக இந்த வழக்கில் என்ன மாதிரியான தீர்ப்புகள்லாம் வருது. அந்த ஒரு தீர்ப்பு ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கிற ஆளுநருடைய அதிகாரத்தை என்ன விதமான மாற்றங்களாக தரப்போகுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். மிக ஆழமான கருத்துக்களை பதிவு செய்தீங்க. உங்களுடைய நேரத்திற்கு உங்களுடைய கருத்துக்கு மிக்க நன்றிங்க. நன்றி.